அவன்தான் உங்களை களிமண்ணிலிருந்து படைத்தான், பிறகு உங்களுக்காக ஒரு வாழ்க்கை தவணையை நிர்ணயித்தான். மேலும் அவனிடத்தில் முடிவு செய்யப்பட்ட மற்றொரு தவணையும் உண்டு. ஆனால் நீங்களோ சந்தேகத்தில் உழல்கிறீர்கள். அப்போது உங்களை எதிலிருந்து அல்லாஹ் உருவாக்கியிருக்கான்? மண் நம்ம ஒன்றும் பெருசாக பூமியில் மதிக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. எல்லாரும் காலில் போட்டு மிதிக்கிற ஒரு பொருள் என்னது? மண். என்னதான் நீ தாய் மண்ணுன்னாலும் தந்தை மண்ணுன்னு சொன்னாலும், ஆனால் நீ மிதிக்கிறது காலில் தான் மிதிக்கணும். அதுவும் வெறுங்காலையும் மிதிக்க மாட்டோம், இருக்கிறதுல செருப்பு போட்டு மிதிப்போம். செருப்பில் அடிக்கிறது தான் இருக்கிறதுல ரொம்ப அருவறுப்பான செயலாக பார்க்குறோம். ஆனால் அந்த செருப்பை போட்டு தான் அந்த மண்ணை நம்ம மிதிச்சுட்டு தேய்ச்சிட்டு போகிறோம். சரியா? அந்த மண் காலில் பட்டுச்சுன்னா அருவறுப்பாக நினைக்கிறோம். சேத்துல போய் கால் விட்டோம்னா, சேத்துல கால் வச்சிடாதப்பா அப்படிம்பாங்க. அப்போ சேரு அருவறுப்பாக பார்க்குறோம். இந்த மெட்டீரியல்லேருந்து வந்துட்டு உனக்கு இவ்வளோ கொழுப்பு கேட்குதா? எல்லாம் கேட்குறான். ஏண்டா இதிலேருந்து வந்துட்டு உனக்கு இவ்வளோ திமிரு உனக்கு கேட்குதா? உன்னுடைய மெட்டீரியல் என்னன்னு நீ பார்க்க மாட்டியா? உன் தராதரம் என்ன? என்கிட்ட நீ டிபேட் பண்ணுறதுக்கு, என் கூட நீ மோதுறதுக்கு, எனக்கு எதிராக கலகம் செய்கிறதுக்கு, எனக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுறதுக்கு நீ யார்? உனக்கு நான் கட்டுப்படுறதுன்னு என்கிட்ட நீ கேள்வி கேட்குறிய? நீ உன்னுடைய மெட்டீரியல் என்னன்னு யோசிக்க மாட்டியா? அல்லாஹ் தான் சொல்கிறான், இந்த மண்ணிலேருந்து படைச்சிருக்கோம். அதனால் அந்த மண்ணிலேருந்து படைச்சோன்னு அல்லாஹ் இங்கே குறிப்பிட்றதுக்கு காரணம் 2 விஷயம். ஒன்று, நீ மட்டமானவன், அதனால் ஆணவம் பண்ணிடாத. 2வது, மண்ணிலிருந்தே உன்னை உருவாக்கிட்டேன், மறுபடியும் இன்னொரு ரீப்ரொடக்ஷன் உன் எலும்புலேருந்து நான் உருவாக்குவேன். இது பாசிபிள் இல்லையா? மண்ணிலிருந்து வந்தாதே பாசிபிள் அப்படின்னா இப்போ நீ நிற்கிறதானே. அப்போது ஒரு தடவை படைக்கப்பட்டது பாசிபிள் அப்படின்னா 2வது தடவை படைக்கப்பட்டது பாசிபிளாக இல்லையா? இப்போ பேனசோனிக் கேமரா வச்சுருக்கோம். நம்ம ஒருத்தர் சொல்கிறார், அறிவு ஜீவி என்ன சொல்கிறார் அப்படின்னா, பேனசோனிக் கம்பெனினால் இன்னொரு கேமராலாம் உருவாக்க முடியாது அப்படிங்கிற. டேய், அதை சொல்லிகிட்ருக்கிறதே பேனசோனிக் கேமராவில் தான்டா நீ சொல்லிகிட்ருக்கிற. அதை எப்பட்றா ஒரு கேமரா உருவாக்கிட்டு இன்னொன்று உருவாக்க முடியாது? இல்லை ஃபேனு கிராம்ப்டன் கம்பெனினால் இன்னொரு ஃபேன்லாம் உருவாக்கவே முடியாது அப்படிங்கிற. அடே முட்டாள், அந்த ஃபேன் காற்றுல உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன்னு கேட்போமா இல்லையா? எவ்வளோ அற்பமான சைல்டிஷ் ஆர்கியூமெண்ட்டு. அதாவது செத்து போனதுக்கப்புறம் மறுபடியும் உருவாக மாட்டோம் அப்படின்னு குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஆர்கியூமெண்ட்டு வைக்கிறாங்க. அப்போது ரசூல்லா அல்லாஹ் எவ்வளோ எளிதாக கவுண்டர் அவங்களுக்கு கொடுக்குறான். களிமண்ணிலிருந்து படைச்சிருக்கிறேன், இந்த களிமண்ணிலிருந்தே எழுப்பிட்டேன், உங்களை இப்போ உருவாக்கிட்டேன், எலும்பிலிருந்து உங்களை உருவாக்க முடியாதா? மேலும் அதெல்லாம் சொல்கிறான், உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தவணையை நிர்ணயித்துள்ளான். உங்களை ஒவ்வொருவருக்கும் ஒரு தவணை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும், இங்கே உட்காந்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது? ஒரு தவணை இருக்குது. இது எப்போங்கிறது தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் மறுமை நாள் எவ்வளோ சமீபத்தில் இருக்கிறது தெரியாது. ஒவ்வொருத்தரும் மவுத்து கிட்ட வந்துச்சுன்னு வச்சுங்க, நம்ம உட்காந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கோம். தஜ்ஜால் வருவாரா, ஈசா நபி வருவாங்களா, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்களா, இதுக்கப்புறம் என்ன நடக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும். என்னாச்சு ஒரே குரான் கிளாஸாக போட்டுட்ருக்கீங்க? இறுதி நூற்றாண்டு பேசுங்க. உங்கள் இறுதி நூற்றாண்டு இன்றைக்கே கூட ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இறுதி நூற்றாண்டு வரைக்கும்லாம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இது இறுதி நாளாக கூட இருக்கலாம், இறுதி நிமிஷமாக கூட இருக்கலாம். புரியுதா? அப்போது இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் குரானுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் எஸ்கட்டாலஜி அந்த ஃபேண்டசி இருக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு மார்வல் பிக்சர்ஸு அதில் போய் பாருங்கள், அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேப்டன் அமெரிக்கா இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போய்க்கோங்க, அந்த மாதிரி போய்க்கோங்க. சொல்யூஷன் இங்கே இறுதி நூற்றாண்டு இப்போ இறுதி நாள் எப்போ வேணாலும் வரக்கூடியதாக இருக்கலாம். அதுதான் எல்லாம் சொல்கிறான், உங்களுக்காக ஒரு வாழ்க்கை தவணையை நிர்ணயித்துள்ளான், மேலும் அவனிடத்தில் முடிவு செய்யப்பட்ட மற்றொரு தவணையும் உண்டு. இது டோட்டல் பேக்கேஜ். இந்த தவணை எதுக்கு? இது வானம் பூமிக்கு. புரியுதா? இது மறுமை நாளுக்கு ஒரு தவணை இருக்குது, உங்களுடைய இண்டிவிஜுவல் தவணை இருக்குது. அப்போ இது மக்கா குறைஷிகளுக்கும் அல்லாஹ் புரிய வைக்கிறான். அடே மரமண்டைங்களா, இங்கே வாங்க, நீங்கள் அசாபு கொண்டு வாங்க. அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, அசாபு கொண்டு வாங்குறீங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் செத்து பாருங்கள், அசாபுன்னு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ உங்கள் தவணை இன்றைக்கே முடிஞ்சிருச்சு, நீ இன்றைக்கே டிக்கெட் வாங்கிட்டேன்னா அசாப் முடிஞ்சிடும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரில் அந்த வெட்டப்பட்டு அவங்க கிணற்றில் தூக்கி போடும்போது உங்களுக்கான வாக்குறுதி உங்களுக்கு கிடைச்சதா, அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த கிணறுல எட்டி பார்த்து தெரியுமில்ல, என்ன வாக்குறுதி? மௌத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கடும் வேதனை இருக்குங்கிற அந்த வாக்குறுதி அடைந்து கொண்டீங்களா அப்படின்ட்டு.
இப்போ இதை வச்சு தான் ஷேக் அப்துல்லா ஜமாலிலாம் வந்து பாருங்கள், மரணித்ததற்கு பிறகும் மனிதர்கள் செவியேற்கத்தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட்லாம் வச்சு அவர் கொண்டு போய் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் எங்கெங்கேயோ முடிச்செல்லாம் போடுவார். அது தேவையில்லாத சப்ஜெக்ட்டுன்னு வச்சுக்கோங்க. மொத்தத்தில் இதுதான், நமக்குன்னு ஒரு தவணை இருக்குது. அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மொத்த தவணையே இல்லை, நம்முடைய தவணையை தான் நாம் ஃபோக்கஸ் பண்ணணும். நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இறுதி நூற்றாண்டு அல்ல, நம்முடைய ஒவ்வொரு நாளையும் இறுதி நாளாக, இறுதி மாதமாக, இறுதி நிமிடமாக, இறுதி மணி நேரமாக கன்சிடர் பண்ணி நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து அமைச்சிக்கணும். ஆனால் நீங்களோ சந்தேகத்தில் உழல்கின்றீர்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஆனால் மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க? சந்தேகத்திலேயே தான் இருக்கிறாங்க. இதை பற்றி அவங்களுக்கு கேரே இல்லை. இன்னமும் ரொம்ப தூரத்துக்கு நம்ம லைஃப் இருக்கிற மாதிரி